காமெடி நடிகர் கிங்காங் அவரோட மகளுக்கு வரப்போற ஜூலை 10ஆம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமான திருமணம் நடக்க போகுது. இந்த திருமணத்துக்காக தான் மகளுக்கு அவர் வாங்கின நகைகள் முதற்கொண்டு எக்கச்சக்கமான சுவாரஸ்யமான தகவல்கள் இப்ப வெளிவந்திருக்குது. நடிகர் கிங்காங் தன்னோட மகள் திருமணத்தை ஜூலை மாசம் 10ஆம் தேதி நடத்த போறாரு. அதுக்காக சினிமா பிரபலங்கள் முதற்கொண்டு அரசியல் பிரமுகர்கள் வரைக்கும் பல பேருக்கு நேர்ல போயிட்டு திருமண பத்திரிகை கொடுத்து வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில நடிகரும் இயக்குனருமா இருக்கக்கூடிய டி ராஜேந்தர், நடிகர் கார்த்தி, விஷால், நடிகர் சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி இவங்க எல்லாருக்குமே நேர்ல போயிட்டு பத்திரிகை கொடுத்திருக்கிறாரு. அப்ப பத்திரிகை கொடுக்கும்போது நடிகர் டி ராஜேந்தர் கிங்காங்க்கு இரட்டை மகிழ்ச்சியா தான் படத்துல ஒரு வாய்ப்பு கொடுக்கறதாவும் இன்னொரு தகவல் வெளிவந்திருக்குது. கிங்காங் அவரோட இயற்பெயர் சங்கர் ஏழுமலை. ஒரு திரைப்படத்துல கிங்காங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம் நடிச்சது மூலயமா தான் அவருக்கு இந்த பெயர் வந்துச்சு. சங்கர் ஏழுமலை அப்படிங்கிற இயற்பெயர் மாறி கிங்காங் அப்படிங்கிற மாதிரியே திரையுலகத்திலேயும் ரசிகர் மத்தியிலும் ரொம்ப பிரபலமா அறியப்பட்டவர். வடிவேலு, விவேக், கவுண்டமணி செந்தில்னு சொல்லி பல பேர் கூட சேர்ந்து பல காமெடி கதாபாத்திரம் நடிச்சு மக்களோட கவனத்தை வாங்கியிருக்காரு. இவருக்கு திருமணமாகி கலா அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவியும் 2 மகள்களும் இருக்காங்க. மகன் ஒருத்தரும் இருக்காரு. இவருடைய மகளுக்கு தான் ஜூலை 10ஆம் தேதி சென்னை அசோக் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய எம்பிகே திருமண மகால்ல திருமணம் நடக்க போகுது. இதுக்காக நடிகர் கிங்காங் திரையுலகத்தில் இருக்கக்கூடியவங்க முதற்கொண்டு பல பேருக்கு பத்திரிகை வச்சிட்டு இருக்காரு. ரஜினிகாந்த் அவர்களோட அதிசய பிறவி அப்படிங்கிற படத்துல தான் இவர் நடிகரா அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான திரைப்படங்கள்ல காமெடி கதாபாத்திரம் நடிக்கிற வாய்ப்பு கிங்காங்கு கிடைச்சது. பல மொழி திரைப்படங்கள்ல 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது கவனிக்க வேண்டியது. தமிழ் மட்டும் இல்லாம கன்னடம், தெலுங்கு, மலையாளம்னு சொல்லி எல்லா மொழி திரைப்படங்களையும் இவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. குறிப்பா கவுண்டமணி செந்தில் இது மாதிரி பல முன்னணி காமெடி நடிகர்கள் சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பை இவர் சினிமாவில் தக்க வச்சுக்கிட்டாரு. அது மூலயமா சினிமால பிஸியாகவும் நடிச்சு வந்துட்டு இருந்திருக்காரு. சினிமாவை எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ அதை விட 10 மடங்கு தான் குடும்பத்தை நேசிக்கிறாராம். அப்படிப்பட்ட கிங்காங் தன்னோட பொண்ணுக்கு ரொம்ப விமர்சையா திருமணம் பண்ணணும், ரொம்ப கோலாகலமா திருமணம் பண்ணணுங்கிற மாதிரி எக்கச்சக்கமா பிளான் போட்டிருக்காரு. அதனாலதான் ஒரு செலிபிரிட்டி கூட விடாம எல்லாரையும் நேர்ல போயிட்டு இப்ப பத்திரிகை வைக்க ஆரம்பிச்சிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் தான் மகளுக்கு தேவையான அந்த கல்யாணத்துக்கு தேவையான அந்த நகைகளை வாங்குறது முதற்கொண்டு திருமணத்துக்கான ஷாப்பிங்னு முதற்கொண்டு எல்லாத்தையுமே இவரே பக்கத்துலேருந்து பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காராம். தன்னோட மகள் திருமணத்துல எந்த விதமான குறையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாகவும் இருந்திருக்காரு. தான் மகளுக்கு தேவையான திருமண தேவையான எல்லா நகைகளையும் தான் மகளுக்கு பிடிச்ச டிசைன்ல போயிட்டு ஒரு கடையா ஏறி இறங்கி தான் மகளும் அப்புறம் மனைவியும் சூஸ் பண்ற மாதிரி தான் பல விஷயங்களை தேர்ந்தெடுத்திருக்காராம். இது கூட கூடுதல் போனஸா கிங்காங் அவர்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்குது. அதாவது டி ராஜேந்தருக்கு பத்திரிகை வைக்க போகும்போது, நான் இது வரைக்கும் உங்க கூட சேர்ந்து நடிச்சதே கிடையாது. நான் வந்து ஒரு படம் பண்ண போறேன். அந்த படத்துல கண்டிப்பா நீங்க நடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும், அது ஒரு சின்ன கதாபாத்திரம் இருக்கு. அது உங்களை தவிர வேற யாரும் நடிக்க முடியாதுன்னு சொல்லி வாய்ப்பை கொடுத்துருக்காராம். இந்த சந்தோஷமான செய்தியை கேட்டதுக்கு அப்புறமா கிங்காங் அந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி, என்னோட மகள் திருமணத்துக்கு பத்திரிகை கொடுக்க போன இடத்துல எனக்கு புது வாய்ப்பு கொடுத்துருக்காரு இயக்குனர் டி ராஜேந்தர் அப்படிங்கிற மாதிரியும், இது எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரியும் அவரே ஷேர் பண்ணியிருக்காரு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.